கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய தினம் உங்களுக்காக கொடுக்கப்பட்ட வேத வசனம் கொலோசேயர் 4ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள். புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பாக ஞானமாய் நடந்து காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். அவனவனுக்கு இன்னின்னபடி உத்தரவு சொல்ல வேண்டுமென்று நீங்கள் அறியும்படிக்கு உங்கள் வசனம் எப்பொழுதும் கிருபை பொருந்தினதாயும் உப்பால் சாரமேறினதாயும் இருப்பதாக. கண் பார்வை இல்லாத சிறுவன் ஒருவன் வீதியில் பிச்சை எடுக்கிறான். அவன் அருகே நான் குருடன் உதவுங்கள் என்ற வாசகம் எழுதப்பட்ட பலகை ஒன்றும் காசு போடுவதற்கான பாத்திரம் ஒன்றும் இருக்கிறது. அவ்வழியே செல்லும் யாரும் அவனுக்கு பெரிதாக உதவியதாக தெரியவில்லை. அப்பொழுது அந்த வழியை கடந்த ஒருவன் பாக்கெட்டில் இருந்து சில சில்லறைகள் எடுத்து பாத்திரத்தில் போட்டான். பின் அருகில் இருந்த பலகையை பார்த்தான். 2 நிமிடங்கள் சிந்தித்துவிட்டு பலகையை எடுத்து அதில் இருந்த வாசகத்தை மாற்றினான். அவன் சென்ற சிறிது நேரத்திலேயே பாத்திரம் சில்லறைகளால் நிரம்பத் தொடங்கியது. சிறுவனுக்கோ ஆச்சரியம் தாங்க முடியவில்லை. வாசகத்தை மாற்றி அமைத்தவர் ஏதேனும் மாற்றம் உண்டா என்று பார்க்க மீண்டும் அவ்விடத்திற்கு வந்தார். அவர் எதிர்பார்த்தது போலவே பாத்திரம் சில்லறைகளால் நிரம்பி இருந்தது. சிறுவன் அவரின் கால் தடத்தால் வந்த ஓசையை வைத்து அவரை கண்டுகொண்டான். நீங்கள் தானே முன்பு வந்து இந்த பலகையை எடுத்து மாற்றினீர்கள்? என்ன எழுதியிருந்தீர்கள்? எப்படி இப்போது நிறைய பேர் உதவி இருக்கிறார்கள் என்றான். 2ஆம் வாசகத்தில் இன்று மிகவும் அழகான நாள், அதை என்னால் பார்க்க முடியவில்லை என்று இருந்தது. காரணம் என்னவெனில் 2ஆம் வாசகம் நம் அனைவருக்கும் பார்வை இருப்பதை நினைவுபடுத்துகிறது. அவனிடம் இல்லாத ஒன்று நம்மிடம் இருப்பதை கண்டதும் மகிழ்ச்சியில் நிறைய உள்ளங்கள் அவனுக்கு உதவின. ஆம் என அன்பானவர்களே, உங்களுக்கு எது கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதற்கு முதலில் நன்றி சொல்லுங்கள். வாழ்க்கை உங்களுக்கு அழுவதற்கு 100 காரணங்கள் கொடுத்தால் என்னிடம் சிரிப்பதற்கு 1000 காரணங்கள் இருக்கிறது என்று காட்டுங்கள். எதை சொன்னாலும் மற்றவர் மனம் மகிழும்படி சொல்லுங்கள். எதையும் நேர்மறையாய் எதிர்கொள்ளுங்கள். மாற்றி சிந்தியுங்கள். உங்கள் வாழ்க்கை அழகாகும். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் பேசும்போது பிறருடைய மனம் மகிழ்ச்சி அடையும்படி பேசுங்கள், எழுதுங்கள். அதனால் நீங்கள் ஆசீர்வாதமாயிருப்பீர்கள். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிறதான அன்பின் பிதாவே, நாங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் உமக்கு பிரியமானதாய் இருப்பதாக. பிறரை காயப்படுத்தாமல் மகிழ்ச்சியை கொடுக்கிறதாக எங்கள் வாயின் வார்த்தைகள் இருக்கத்தக்கதாக உதவி செய்ய இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். God bless you.